7th சம்மு ஏ மற்றும் பி ஆகியோரது மாத வருமானம் விகிதம் வந்து 3:4ஆகவும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:7ஆகவும் இருக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் ரூபா 5000 சேமிக்கிறார்கள் எனில் அவருடைய மாத வருமானத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏபி ஆகியோர் மாத வருமானம்னா 3 அப்போ ஏபின்னு போட்டுக்கிறோம் 3:4. அவருடைய செலவு விகிதம் 5:7. அது ரெண்டையும் வந்து ஏன்னா ஒவ்வொரு மாதமும் 5000 வந்து எவ்வளோனா சேமிக்கிறார், அது தனியாக எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டையும் என்னது ரேஷியோ 2 கிடச்சிருக்கு, வேல்யூ 1 கிடச்சிருக்கு. அப்போ மைனஸ் பண்ணோம். 5ல் 3 போச்சுன்னா 2, 7ல் 4 போச்சுன்னா 3. அப்போ வந்து வேல்யூ வந்து சேமாக வரல. இப்போ அடுத்த மெத்தடை பார்க்கணும். 3லேருந்து 4 கழிச்சுன்னா 1, 5லேருந்து 7 கழிச்சோம்னா 2. ஓகேவா? அந்த நம்பரை வந்து கிராஸாக மல்டிபிள் பண்ணோம். 2 × 3 6, 2 × 4 8, அடுத்து 1 × 5 5, 1 × 7 7. இப்போ இது ரெண்டையும் கழிச்சோம்னா 1 கிடைக்கிது. சேம் வேல்யூ வந்து 6ல் 5 போச்சுன்னா 1, 8ல் 7 போச்சுன்னா 1. சேம் வேல்யூ வந்து 1 கிடைக்கிது. அப்போ 1 = வேல்யூனா 5000. ஒரு பீஸ் வந்து 5000 கிடச்சி. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து அவருடைய மாத வருமானத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கும்? ஏவும் 5000 × 6 மல்டிபிள் பண்ணோம்னா 30000 கிடைக்கிது. அடுத்து 8 × 5000 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னா 8×5 40, 40000 கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்னதுன்னா ஏபி நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சுன்னா 30000 × 40000. அப்போ ஃபஸ்ட்டு ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 8th சம்மு வந்து கொடுத்துருக்கேன். அது நீங்கள் சொல்யூஷன் பார்த்து ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஷின்னு. தேங்க்யூ.